வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் கேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும். இப்போது அளந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 200 கிராம் மைதா நான் எடுத்திருக்கேன். இதை நான் அளந்து இதில் எவ்வளோ கேக்கு எத்தனை கிராமில் கேக் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அளந்த மைதாவை நான் இப்போ ஜெலிக்க போகிறேன். ஜெலிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஜெலிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுக்கணும். இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் டீஸ்பூனு உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் டீஸ்பூன் இருக்கும். அந்த டீஸ்பூனில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 5 கிராம், அதாவது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர்னால் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். பேக்கிங் சோடா அதிகமாக ஆகிடுதுன்னா அந்த கேக் வெடிப்பு விட்டுடும். அதனால் 1/2 ஸ்பூன் தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும். இந்த பேக்கிங் சோடா இட்லிக்கெல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா தான். 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஜெலிச்சிடணும். இந்த கேக் பர்ஃபெக்டாக வரும். அந்த வெடிப்பு வராது, அந்த கருகி போகாது. நல்லா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தட்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு. இதை தான் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது 200 கிராம் மைதாவுக்கு என்ன தேவையோ அதை நான் அதுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை 100 கிராம். அதையே நான் அளந்தே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். சில பேர் வீட்டில் பீட்டர்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுறது, எப்படி கேக் பண்ணுறது அப்படின்ற பயமே வேண்டாம். நீங்கள் மிக்ஸிலேயே அடிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை தான் நான் சேர்த்துருக்கேன். அதுவும் 100 கிராம் தான். 100 ml சேர்த்து அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துடுறேன். எல்லாமே நான் அளந்து சேர்க்குறேன். இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன். இதெல்லாம் உடச்சி இதில் நான் விட்டுடுறேன். இப்போ 3 முட்டையை நான் உடைச்சிட்டேன். வெனிலா எசன்ஸ், இது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, எசன்ஸ் ஷாப்லேயும் கிடைக்கிது. இதை நாம் ஏன் சேர்க்குறோன்னா அந்த முட்டை வாடை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வெனிலா எசன்ஸ் நான் சேர்க்குறேன். இதை நல்லா பீட் பண்ணணும். நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி பீட் பண்ணணும்னு. அது எல்லோ கலர் போயிட்டு நல்லா லைட் எல்லோ கலரில் வரணும். நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது பால் 1/4 டம்ளர் தான் நான் விடுறேன், ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா இந்த ஒரு இது கெட்டி படாமல் இருக்கிறதுக்கு தான். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்குதுன்றதுனால தான் நான் பால் விட்டேன். நீங்கள் விடணும் என்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நல்லா அடிச்சிட்டேன். இப்போ கேக்கு அந்த மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை நான் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் கடாய் இருந்தால் கூட பரவாயில்ல, அது கூட சேர்த்துக்கோங்க. இது பழைய குக்கர், கேஸ்கெட் போடலை. கேஸ்கெட்லாம் போடக்கூடாது. அதுவும் இல்லாமல் விசிலும் வைக்கக்கூடாது. இந்த ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்கணும். இது பழைய குக்கர், கேக் பண்ணுறதுக்காகவே நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்கள் கடாய் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தால் கூட அந்த கடாயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அந்த பேட்டரை இதில் சேர்த்துட்டு மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இந்த மாவை நான் 3 பேட்சாக நான் கலந்து விடுறேன். எப்படி கலக்கணும் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கட்டு. இது ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தட் இது பேர். இந்த மாதிரி தான் நீங்கள் கலந்துக்கணும். குழம்பு கலக்கிற மாதிரி கடன்னு கலந்துலாம் விடக்கூடாது. அப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்கள், ஒரே பக்கமாக தான் நம்ம இது பண்ணணும். நான் வலமிருந்து இடது இந்த சைடில் நான் இப்படி பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த 2 பக்கமாகவே கலந்து விடக்கூடாது. ஒரே பக்கமாக அப்படி கலந்து விட்டு அப்படி கட் பண்ணணும்.
இந்த மெத்தடில் தான் அது ஸ்மூத்தாக பண்ணிக்கோங்க. இப்போ 3வது பேட்சும் இதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விடுறேன். இது கேக் பேட்டர் நல்லா கலந்து விட்ட உடனே ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது. கலந்து விட்ட உடனே நம்ம வந்து கேக் ட்ரேயில் போட்டு அந்த டின்னில் போட்டு பேக் பண்ண நம்ம ஆரம்பிச்சிடணும். இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ எந்த கண்டெய்னரில் நான் வந்து கேக் விட போகிறேனோ அந்த கண்டெய்னர் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஒரு கிண்ணம் இருந்தால் கூட பரவாயில்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை வந்து நான் இது சுத்தூரம் நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் இருந்தால் இல்லை வெண்ணெய் இருந்தால் எது இருந்தாலும் நீங்கள் கோட் அதை சுத்தூரம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் மைதா டஸ்ட் பண்ணணும். முக்கியம், மைதாவை இதில் அப்படியே தூவி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விடணும். இப்போ எல்லாத்துலேயும் நான் டஸ்ட் பண்ணி விடுறேன் பாருங்கள். இந்த ஓரங்கள்லாம் டஸ்ட் பண்ணி விடணும். அடுத்தது இப்போ வந்து முக்கியமான அடுத்ததோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வேஸ்ட்டாக இருக்கிற மைதாவை நான் கொட்டிடுறேன். இந்த கேக் டின்னில் இந்த கேக்கு பேட்டரை நான் சேர்க்கும் பொழுது பாதி தான் சேர்க்கணும். வழியெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது. பாதி அளவு தான் சேர்க்கணும். ஏன்னா அது ரேஸ் ஆகி வரும், அது நல்லா ரேஸ் ஆகி மேலே ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் வழிய விட்டிங்கன்னா அதெல்லாம் விளைஞ்சிடும். பாருங்கள், பாதி அளவு தான் நான் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு தான் விடணும். நல்லா இதை கீழே டேப் பண்ணிக்கிறேன். அப்படி தட்டி விடணும் லைட்டாக. அதுக்கு ரொம்பலாம் தட்டிடாதீங்க, லேசாக அந்த டேப் பண்ணி விடணும். இப்போது அடுப்பில் வச்சுருக்கிற அந்த குக்கர் ஹீட் ஆகிட்டே இருக்குது. அதில் நான் இதில் இந்த கேக் இதுவை நான் சேர்த்துடுறேன். குக்கரை மூடுறேன். விசில்லாம் வைக்கக்கூடாது, கேஸ் கட்டும் கிடையாது. பாருங்கள், அந்த ஃப்ளேம் எப்போ இருந்ததோ அதே ஃப்ளேமில் தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ டைம் பாருங்கள், 2:55. 45 நிமிஷம் இருக்கணும். 3:45. அது வெந்து வருதுன்னா அந்த கேக் வாடை ஃபுல்லாக அப்படியே வாடை வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துடுது. நம்ம ஊற்றின பாதி டின் தான் ஊற்றணும். எவ்வளோ வந்துடுது பாருங்கள். இப்போ டூத் பிக் வச்சு நான் பார்க்குறேன், நல்லா வெந்துடுது. இப்போ இதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நல்லா ஒரு 1 ஹவருக்கு ஆற விடுங்க. இதை எடுத்து நான் வெளியில் ப்ளேஸ் பண்ணி வச்சிடுறேன். இதை வீட்லேயே நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற கேக்கை நீங்கள் ஏன் கடையில் வாங்கணும்? சிம்பிளாக நீங்கள் வீட்லேயே செஞ்சுட்டு போயிடலாமே. இதை பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போது இந்த ஓரங்கள்லாம் நீங்கள் எடுக்கவே தேவையில்ல. அதுவாகவே இப்படி கழுத்துனாலுமே ஆறின உடனே கழுத்து போடுங்க, அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 1 ஹவர் கழித்து தான் நான் எடுத்தேன். இதை தன்னால் வந்துடுது பாருங்கள், அப்படியே கையிலேயே வந்துடுது. இந்த அடியில் இருக்கிற அந்த டஸ்ட்லாம் நல்லா தட்டி விட்டுடுங்க. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நான் இதை எடை போட்டும் காட்டுறேன். 200 கிராம் மைதாவுக்கு எந்த வெயிட்டில் என்ன வெயிட்டில் கேக் வந்திருக்குது அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது. நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள். நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், ரொம்ப ஃபோர்ஸாக கூட பண்ணலை. பாருங்கள், நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நான் எடை போடுறேன், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1/2 கிலோவுக்கு மேலேயே வருது. இன்னும் கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கடையில் என்ன பண்ணுவாங்க, 3 லேயராக அப்படி கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு சுகர் சிரப்பை சேர்த்து அப்புறம் க்ரீம்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 kgக்கு வந்துடும். இதை நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக இது செஞ்சலாம். கேக் செய்யணுன்னா இதுதான் பேசிக்கு. இந்த வெடிப்பு எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டான கேக்கு எப்படி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் ரெடி. தேங்க்யூ.